பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முதியவர் பால் விற்பனைக்காக சில கிராமங்களை கடந்து போறாரு. அப்ப ஒரு கிராமத்துல மட்டும் கொன்றை மரங்களும் கற்றாழை செடிகளும் வளர்ந்து கிடக்கு. அந்த கிராமத்துல பூமி வறண்டு மழை இல்லாம அங்க இருக்க மக்கள் கடும் தோல் நோயால பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு இருக்காங்க. தினமும் அந்த வழியா பால் கொண்டு போற இந்த முதியவர் ஒரு கொன்றை மர வேர் தடுக்கி விழுகிறார். இது தொடர்ச்சியா நடக்குது. உடனே அந்த முதியவர் அந்த கொன்றை மர வேர்களை வெற்றாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து பாலும் ரத்தமா பெருக்கெடுத்து ஓட அந்த ஊர் மக்களும் முதியவரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு குழி தோண்டி பார்க்கும் போது ஒரு அம்மன் சிலை சுயம்புவா பூமியில இருந்து கிடைக்குது. அந்த காட்சியை பார்த்த ஊர் மக்கள் தங்களின் இரு கரங்களை கூப்பி வணங்குறாங்க. உடனே மழை இல்லாம வறண்டு கிடந்த அந்த கிராமத்துல மழை பொழியுது. மழை நீர் பட்டதுமே கடும் நோயால பாதிக்கப்பட்ட மக்களின் வியாதி குணமாகுது. உடம்பில் இருந்த முத்து போன்ற கொப்பளத்தையும் மாறி, அதாவது மலையை பொழிய வைத்த அந்த கொன்றை மர வேர்ல இருந்து தோன்றிய அம்மனை அன்னையில இருந்து கொன்றையூர் முத்துமாரி அம்மன் மக்கள் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த கோயில்ல கொடுக்குற தீர்த்தம் அம்மை நோயை தீர்க்கும் அப்படின்றது எல்லாராலையும் நம்பப்படுது. உங்களுக்கு அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக்க போட்டு. காலப்போக்குல இந்த கோவில் கொன்னையூர் முத்துமாரியம்மன் அப்படின்னு மாறிடுச்சு. இது புதுக்கோட்டை டு பொன்னமராவதி போற ரோட்ல தான் இருக்கு.